ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல ஆண்டவரே, அருமையான நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் கொடுத்த அதிகாரத்தின்படி ஊழியக்காரனாய் உடைய ஸ்தானாதிபதியாய் இவரே ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதமாய் இருக்கட்டும். பள்ளிக்கு பெருகி நிறுத்தி அதுங்களை சொல்லுகிற ஜனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி உண்டாகட்டும். குடும்பத்துல ஒரு விருத்தி உண்டாகட்டும். செய்கிற தொழில ஒரு விருத்தி உண்டாகட்டும். செய்கிற வியாபாரத்துல ஒரு விருத்தி உண்டாகட்டும். விவசாயத்துல ஒரு விருத்தி உண்டாகட்டும். வளர்க்கிற ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஒரு விருத்தி உண்டாகட்டும். ஒரு பெருக்கத்தின் மாதமா இது இருக்கட்டப்பா. மனதார ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஒரு ஆசீர்வாதமா இருப்பார்கள். சமாதானத்துல ஒரு பெருக்கம், சந்தோஷத்துல ஒரு பெருக்கம், நற்கிரிகையில ஒரு பெருக்கம், விசுவாசத்துல ஒரு பெருக்கம், அன்புல ஒரு பெருக்கம், குடும்பத்துல ஒரு சமாதானத்துல ஒரு பெருக்கம் உண்டாகும்படியே ஜெபிக்கும். சந்தோஷத்துல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்ப எல்லா விதமான மீன் செலவுகளுக்கு விலக்கி இந்த மாதம் மீனி துணிக்கைகள் எடுக்க எவன் குருவை பாராட்டும்படி எனக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உதவிகளையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நல்லா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா.